ஹாய்டா. ஆர்எம்எஃப்எஃப் பொண்ணு பாட்டிலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போது நீங்கள் தான் லின் உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கா. உங்களால் எதுவுமே பேச முடியல. அவ என்ன வேன் இப்போ இப்படி பார்க்க ஹோம்லிகள் மாதிரி இருக்க. சரி, அதை விட. ஆமாம், ஆரம்பங்க. நானும் அவருக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது தெரியல. சொல்ல எங்கே அவர் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னும் காணோம். மாமா உங்க கூட இன்னும் கனெக்டில் தான் இருக்காரா? என்ன இது தெரியாத மாதிரி கேட்குற? எதனா புதுசா என்ன? கனெக்டில் இருக்காரனா புரியல. பின்ன ஏன் கூட பேசாமல் வேற கூட? இல்லை இல்லை இல்லை. சரிவ, எனக்கு டைம் ஆகுதோ அப்படி சொல்லிட்டு அவள் வாட்சி பார்த்துக்கிட்டே, என் புருஷன் எங்க கூப்பிடு. கண்ணே கலங்குதோ. அப்படி நின்றுட்டு இருக்கீங்க. என்ன பேசுறது தெரியல உங்களுக்கு? ஆமாம் ஆமாம், மாமாவுக்கு இவங்களை தானே பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே. பாட்டிக்கு உடம்பு முடியலன்னு தான் மாமா என்ன நம்மளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இல்லைன்னா இவங்கள தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம். நம்ம எதை மறந்தோம்? எப்படி இது நம்மளுக்கு ஞாபகம் இல்லாமல் போச்சு? அப்படி நீங்கள் திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா நின்றுட்டுருக்காங்க. என்ன பேசுறது தெரியல. உங்கள் பாட்டிக்கு செம்ம கோவம். வயன் என்ன திருத்தல்னு முடிக்கிறேன். அவரமங்க அவன் ரூமில் தானே இருக்கான். தலை நான் எப்போ பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்களையும் கிராஸ் பண்ணி ரூமுக்கு போகும்போது, இல்லை ஒரு நிமிஷம், மாமா வீட்டில் இல்லையா? எங்கே போயிட்டாரா? ஆஃபீஸ்க்கு போனோம், காணோம். அவர் சொன்ன இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் வரல. ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. அதான் வீட்டுக்கு வந்தேன். ஓகே, இந்த டைம் ஆஃபீஸ் வந்துட்டு பாரு, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவள் போகிறா. நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. உங்கள் அம்மாக்கெல்லாம் என்ன பேசுதுன்னு தெரியல. பிகாஸ் அவங்க தானே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சைலண்ட்டாக நிற்கும் போதோ பாட்டி, ஏய் ஒரு நிமிஷம் நின்னுடே. திரும்பி பார்க்குறா. இது வரைக்கும் பாட்டி அவகிட்ட பேசியிருக்கவே மாட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? சொல்லுங்க ஆண்டி. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. இன்னும் என்கிட்ட நீங்கள் பேசவே மாட்டேன்றீங்க. இருந்தது. இப்போ ஓகே. சொல்லுங்கள். இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ அவனை பார்க்கலாம் வரக்கூடாதோ? பார்க்க வரக்கூடாதா? ஓகே ஓகே. தெரியும், மேரேஜ் ஆகும்போது உங்கள் ட்ரெடிஷ்னலில் பார்க்கக்கூடாது. ஒன்றாங்கட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆரம்புக்கு கல்யாணம் ஆகிடுச்சான். இது பக்கம் அவன் உன்னை பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான். ஸோ நீயும் அப்படியே இரு. புரியல அவளுக்கு. கல்யாணம் ஆகிடுச்சான். என்ன பேசுகிறீங்க பாட்டி? என்ன பண்ணுறீங்க? நீங்கள் கிளம்புங்க, அப்புறமா பேசலாம். பாட்டி வாங்க, ரூமுக்கு போகலாம். பையன் கேட்றே தள்ளி நில. இங்கே பாருங்க, வா. நார்மலாக அவங்ககிட்ட சொல்லிடுறேன். இங்கே பாரு, பையனுக்கும் ஆரம்புக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, புரியுதா? இதுக்கப்புறம் நீ உன்னை பார்க்க போகிறது, மீட் பண்ணுறது, வீட்டுக்கு வர்றது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. வெளியே கிளம்பு. பாட்டி இல்லைண்ணா, சாரி. அவங்க ஏதோ ஒரு நிமிஷம். எனக்கு ஒன்றுமே புரியல. வயன் என்ன சொல்கிறாங்க இவங்க? உண்மையா? லின், நான் உங்களுக்கு புரிய வைக்கிற கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. வயன், நீ எதுக்கு அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க? நான் தான் சொல்லிட்டேன்ல. லின் வெளியே போடி. பாட்டி அமைதியாக இருங்க. என்னம்மா பார்த்துட்டு இருக்க? கோம் பண்ணுமா பாட்டியை? இன்னும் மார்னிங்லேருந்து டேப்லெட் கூட போடல. இந்த பாட்டியை உள்ளே கூட்டிகிட்டு போ, நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். உங்கள் பாட்டியை வாங்காம நீ கூட்டிகிட்டு போ. நான் லின்னுக்கு புரிய வைக்கிறேன். லின்னுக்கு என்ன சொல்லுறாங்க? புரியல. 3 பேரும் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ஆளுக்கு ஒன்று பேசுகிறீங்க, புரியவே இல்லை. ஸ்டாப் இட். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கத்துறது நிறுத்துங்க. எனக்கு என்ன நடந்துச்சு முதல்ல புரிய வைங்க. கத்துறா. இல்லைன்னு வர பாட்டியை விட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் அம்மா வேணாண்டி, நான் பார்த்துக்கிறேன், நான் எனக்கு புரிய வைக்கிறேன். என்னம்மா நீயும் பாட்டி மாத்திரை சொல்கிறத கேளுமா, நானே போகிறேன், பாட்டியை புடி அப்படிங்கிட்டு பாட்டியை உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் அம்மா உங்களையே பார்த்துட்டு இருக்காங்க.
பிகாஸ் நார்மலாக சாரி போட்டதுக்கே அவ உங்களை ஒரு மாதிரி பண்ணியிருப்பா இல்லையா? ஸோ உங்கள் அம்மாவுக்கு அது ஓடுது. ஒயன் ஒயன் நில்றி, இங்கே வா, பாட்டி எப்படி நான் பார்த்துக்கிறேன் அப்படி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் கேட்காம போதும்மா, பண்ண வரைக்கும் போதும், கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன் பாட்டி, கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருங்க பாட்டி அப்படி நீங்கள் கத்துறீங்க. பாட்டி, ஏய் எங்கே போகிற, உடனே எங்கே அவ பின்னாடி எங்கே போக சொல்கிறது, இங்கே வா, அதான் நான் சொல்லிட்டேன்ல, அவ்வளோதான், வீட்டுக்குள்ளே வாங்க, உங்களை வெளியே அனுப்புங்க. அம்மா ப்ளீஸ்மா, உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போம்மா. வேன் என்னதான் நடக்குது மறு சொல்லும். ஓகே இல்லைன், உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இங்கே இருக்க பாட்டிக்கு கோவம் தான் வரும். ப்ளீஸ் நீங்கள் நம்ம ஸ்ட்ரீட்டில் ஒரு கொஃபே இருக்குல்ல, அந்த கொஃபேயில் வெயிட் பண்ணுங்க, வரேன் அப்படி சொல்லிட்டு அவளை அனுப்பி விட்டுட்டு பாட்டி ரூமுக்குள்ளே வந்தா அவங்க கத்திட்டே இருக்காங்க. என்னடி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டா, அவருக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன மறுபடியும் இவ ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாள் மறுபடியும். பாட்டி கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்க பாட்டி. அம்மா டேப்லெட் கொண்டு வா, என்னம்மா பார்க்குற, போய் கொண்டு வா. நீங்கள் பாட்டியை ஹோல்ட் பண்ணிக்கிட்டீங்க, உங்கள் அம்மா போயிட்டு டேப்லெட் கொண்டு வராங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. லின் வந்திருக்கா, கத்துறா, பாட்டி ஒரு இடத்துல கத்துறாங்க. அவங்களுக்கு இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருப்பாங்க, நார்மலாக இருக்காங்க. அதுக்குள்ளே இந்த ப்ராப்ளம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டேப்லெட் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தோம், கொடு பாட்டிக்கு. ஹாட் வாட்டர்மா ஃப்ளாஸ்கில் இருக்குடி, ஓப்பன் பண்ணி நீங்களும் பாட்டிக்கு டேப்லெட் கொடுத்து அவங்கள கோவம் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. அதுக்குள்ளே உங்கள் அம்மா ரெடி ஆகிட்டு, ஒன் நீ பாட்டியை பார்த்துக்கோ, நான் லின்னை போய் பார்த்துட்டு வரேன், அவள்கிட்ட பேசுகிறேன். அம்மா எங்கே இருக்கு சொன்ன அவளை? அம்மா நான் பார்த்துக்கிறேம்மா. வேணாண்டி, லாஸ்ட் டைம் அவள் பண்ணதை நான் பார்த்தா, மறுபடியும் அவளை நம்பி உன்னை அனுப்ப முடியாது. இது நான் பண்ண ப்ராப்ளம் தானே, ஸோ நானே பார்த்துக்கிறேன். அவங்கள ஹக் பண்ணிவிட்டு, இது என்னோட லைஃப்மா, நான் பார்த்துக்கிறேன். அவங்க உங்கள் கையை பிடிச்சிட்டு, நான் நான் போயிட்டு வந்துட்டுறேன் அப்படி சொல்லிட்டு வீட்டிலேருந்து வெளில கிளம்புறீங்க. உங்கள் அம்மா நீங்கள் பூர வரைக்கும் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கான ஒரு பயமாகவே தான் இருக்கு. இல்லைன்னு நினச்சா அவள் பேசுறது, அவளோட ஆக்டிவிட்டி எதுவுமே சரி கிடையாது, அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த கஃபேக்கு போகிறீங்க, பல்ல கடிச்சிட்டு முறைச்சிட்டு நீங்கள் ஃபுல்லாக வரீங்க, பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கா, செம்ம கோவத்தில் இருக்கா, ஃபேஸை பார்த்தாலே தெரியுதா. நீங்கள் போயிட்டு அவள் முன்னாடி சேர் இழுத்து உட்காடுறீங்க. சட்டன்னாக எழுந்துக்கிறா, பயத்தில் நீங்களும் எழுந்து நின்றுட்டீங்க. என்ன நினச்சிட்ருக்கேன் பயான், பாரு பாட்டி சொன்னதெல்லாம் உண்மையா சொல்லு, என்ன அந்த கிழவி சொன்னதெல்லாம் உண்மையா? கிழவியா? சரி உட்காருங்க, இல்லைன்னு நம்ம பேசலாமா? ஏய் என்னடி இவ்வளோ கூலாக சொல்கிற, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் அவங்க சொன்னதெல்லாம் உண்மையான்னு நான் உன்னை கேட்டேன். லின் எல்லாரும் நம்மள தான் பார்க்குறாங்க லின், எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. ஆரம்புக்கு உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம் தலையாட்டுறீங்க, செவ்வளே ஒன்று விட்டுட்டா அமைதியாயிட்டீங்க, அவங்க கண்ணில் தண்ணி வந்துருச்சு. தெரியும். ஏய் அவன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு சுத்தம் போதே தெரியும் என்ன பிளான் பண்ண, எதனால இது நடக்குது. அப்போ நான் எதுக்கிட்டே இருக்கேன்னு சப்பையா அப்படின்னு கத்திட்டு இருக்கா. நீங்க உங்க கண்ணெல்லாம் துடைச்சிட்டு, லேன் ப்ளீஸ் நான் பேச வருது, ஒரு நிமிஷம் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. என்னடி என்ன பேச வர? காதுல பூசுத்தலான்னு பார்க்குற. ஏய் தெரியும் நீ அவனை பார்க்கறது மொழியே சரியில்லை. ஏன் ப்ளீஸ், அவர் என் மாமா. சரி அதை விடுங்க, அது சொல்லும் போது உங்களுக்கு கோவம் தான் வரும். ஆமாண்டி ஆமாம், எனக்கு கோவம் தான் வருது. நீ மாமான்னு சொல்ல மாட்டோம், எனக்கு கோவம் தான் வரும். எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம உனக்கு கொடுத்துட்டு இருக்கான். என்ன வெளியே கூட்டிட்டு போயிட்டோ, பாதியில உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அங்கேயே வந்துட்டான். அங்க நான் நிக்கிறேன். ஏய் நான் என்ன நீங்க வச்சிட்டு இருக்க டாலா? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னடி பிளான் பண்ணி என்ன பண்ணி தொலைச்சா? அப்படி அவ கத்திக்கிட்டே இருக்கா. லின் ப்ளீஸ், எங்க 2 பேருக்கும் மேலே ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இங்க பாருங்க, இன்னும் மாமாக்கு உங்களை தான் பிடிக்கும். அப்படியே ஸ்டாப் ஆயிட்டா? என்ன சொல்ற இப்ப நீ? கொஞ்சம் நான் பேச வர்றது கேளுங்களேன்.
உட்காருங்க ஃபர்ஸ்ட். உட்காரா? நீங்களும் அவளுக்கு முன்னாடி உட்காந்துட்டோம். பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படியே சொல்லிட்டு என்னென்ன ப்ராப்ளம் வந்திருக்குமோ எல்லாத்தையுமே ஒன்று விடாம அவகிட்ட இதிட்ட நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அவ கேட்டுட்டே இருந்துட்டு ஓகே இதான் ரீசனா அப்படிங்கிற மாதிரி அமைதியா அவங்களே பார்த்துட்டு இருக்கா. நீங்க எனக்கு தெரியும்ல மாமாக்கு உங்களை தான் பிடிக்கும்னு, வேற வழி இல்லாம தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மாமாக்கு இப்போவும் உங்களை உங்களை தான் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு உங்க கண்ணெல்லாம் தொலைச்சிட்டு என்ன என்ன நம்புகளேன் அவளே பார்க்குறீங்க. அவளுக்கு இப்போதான் கோமா இருக்கு. ஓகே இதனால தான் மேரேஜ் ஆயிடுச்சா, எல்லாம் கழுவி எல்லாம் வருதா அப்படின்னு வெளியே சொல்லிடுறா. நீங்கள் அவங்க உங்கள் பாட்டி ஆச்சே, சரி ஓகே ஆரம்புக்கு இந்த பொண்ணு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாகவே லேன் பாட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லாதீங்க, அப்புறம் மாமா முன்னாடி இது போல் சொல்லாதீங்க, மாமாவுக்கு கோவம் வரும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவளை பார்க்குறீங்க. அவள் உங்களை பார்த்துட்டே ஏய் மேரேஜ் மட்டும்தானா? வேற என்ன சொல்கிறீங்களே? இல்லடி உனக்கே புரியும் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்கும் போதா புரியுதா? இல்லை 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 மேரேஜ் மட்டும்தான். அதான் சொன்னனே இன்னுமே மாமாவுக்கு உங்களை தான் பிடிக்கும்னு. சரி ஓகே ஆரம் நேற்று நைட்டு என்கிட்ட ஏதோ பேசணும் சொன்னார், இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி என்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பார். ஓகே ஓகே சரி சொல்லு, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னா இல்லை உங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் என்ன? புரியல உங்களுக்கு? நெக்ஸ்ட் என்னன்னா உண்மையிலே புரியலையா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா? இல்லை எனக்கு புரியல. இங்கே பாருங்க அதான் சொன்னேன் மாமாக்கு உங்களை தான் பிடிக்கும்னு. சரி சரி ஓகே நானே சொல்கிறேன். அதான் நீ உன் வாயாலே சொல்லிட்டியே ஆரம்பிக்க என்ன தான் பிடிக்கும்னு, அப்புறம் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம், நீ என்ன பண்ண போகிற? இதை நீங்கள் யோசிக்கவே இல்லை. அது தெரியல, இதை நான் திங்க் பண்ணவே இல்லை. இப்போ நடந்ததை பற்றி தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். சிம்பிள் வயன் இங்கே பாரு, நீ சின்ன பொண்ணு, என் அளவுக்கு இல்லைனாலும் நீ கொஞ்சம் சும்மா இருந்தான் ஓகே. உனக்குன்னு நிறையா உங்கள் கிளாஸில் ஒரு 2-3 பேர் நானே பார்த்துருக்கேன். அன்னைக்கு இந்த ஷாப்பு தானே வந்தீங்க, பார்த்துருக்கேன். அவங்கள யாராவது டேட் பண்ண கல்யாணம் பண்ணிக்கோ. அவளையே அமைதியாக பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன டீலா? அப்போ சொன்னது தான் இப்போ 6 மீட்டர் தள்ளியே இரு. கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் உன்னுடைய புருஷன், திங்க் பண்ணாத வயன். நீயே சொல்கிறல்ல அவனுக்கு என்ன தான் பிடிக்கும்னு. நேற்றுலேருந்து இதுதான் என்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன். தயங்கிட்டே இருந்தான் ஃபோனில் நேற்று பேசும்போதும். அவள் பேசிட்டு இருக்கா, நிறைய பேசுகிறா, அமைதியாக கேட்டுகிட்டே உட்காந்துட்டு. சரி ஓகே நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சாரி உன்னை வேற நான் அடிச்சிட்டு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஐம் சாரி. இட்ஸ் ஓகே லின், அம்மா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் கிளம்புறேன். ஓகே போயிட்டு வா. அப்புறம் வேன் சொன்னது மறக்காதா? கொம்முன்னு இருக்கீங்க. அவங்க கிளம்பிட்டா. நீங்களுமே அங்கேருந்து மெதுவா உங்கள் வீட்டுக்கும் வந்துட்டீங்க. நீங்கள் வர வரைக்கும் உங்கள் அம்மா வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்க. என்னடி பேசுட்டியா? ஓகே தானே, ஆரம்பம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவள் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது, ஸ்மூத்தாக சொல்லிட்டல? ஆமாம் தலையாட்டுங்க. அவள் கேட்டு எதுவும் ரியாக்ட் பண்ணல, எல்லாம் தலையாட்டுங்க. அவங்க வந்து ஹக் பண்ணிவிட்டு சாரி வயன், எல்லாம் ப்ராப்ளம் என்னால் தான், நானே ஏதோ திங்க் பண்ணிவிட்டு என்னென்னமோ பண்ணி வச்சு இவ்வளோ பெருசாகிடுச்சு, ஐம் சாரி டி. அவங்க உங்களை ஹக் பண்ணிட்டு இருக்காங்க, பட் நீங்கள் டைட்டாக அவங்கள பிடிச்சிக்கிட்டு எப்போவுமே நான் உங்கள் கூடயும் அப்பா கூடயும் பாட்டி கூடயும்
இருந்துடுறம்மா, எனக்கு வேறு யாரும் வேண்டாம்மா. என்னடி வளர? என்னை விட்டு நீங்கள் எங்கே போக மாட்டீங்கள? பைத்தியம், என்னாச்சு உனக்கு? இல்லை, எனக்கு யாரும் இல்லை. வயன், ஏன் இப்படி அழுற? அவங்க கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு போயிட்டால, இதுக்கப்புறம் அவங்க வரமாட்டால, தலையாட்டுறீங்க, அதுக்கு எதுக்கு அழுற? பா, நானும் என்னமோ நினச்சி பயந்துட்டேன். இருந்தேன். வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க, பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க. பையன், அவனுக்கு குக் பண்ண சொல்லி கொடுக்கணும்னு சொன்னல, பாட்டி வேற இல்லை, பா நான் சொல்லித்தரேன். இல்லைம்மா, நான் ரூமுக்கு போகிறேன். ரூமுக்கா? ஓகே ஓகே, லென் வந்துட்டு போனதுலேருந்து எனக்கே ஒரு மாத்திரை இருக்கு, போ ரெஸ்டடு. நீங்களும் ரூமுக்கு போகிறீங்க, இப்படியே ஒரு 3 hours அப்படி போகுது. ஆரம் வேகமாக வீட்டுக்கு வரான். வயன் எங்கடி இருக்கா? ஏய், கத்திக்கிட்டே உள்ள வரான். உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. ஏண்டா எதுக்குடா அப்படி கத்துற? வயனங்க டேபிளில் இருக்க திங்ஸ் எல்லாம் தள்ளி உடைக்கிறான். டீ என்னடா பண்ணுற? கொட்டு முறாடி மாதிரி. இந்த சவுண்டு ரூமில் இருக்க உங்களுக்கே கேட்குதோ? உங்கள் அம்மா என்ன ஆச்சாரம், எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? அப்படி உங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் ஆரம் காதுலே வாங்காம உங்கள் ரூமுக்குள்ளே வரான். எங்கே உங்கள் அம்மாவுக்கு ஒயன் ஏதாவது பேசியிருப்பாளா? ஒயன் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் பேச மாட்டாளே. ஒரு வேளை இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, லின்கிட்ட சொல்லியிருப்பாள. அது லின் ஆரம்பிட்ட சொல்லி, ஏண்டி அவளை அந்த மாதிரி சொன்ன, இவள்கிட்ட சண்டை போட வந்திருப்பானா? என்னென்னமோ தோணுதோ. அப்படி திங்க் பண்ணிக்கிட்டே அவங்க ஆரம் பின்னாடியே வந்தா. ஆரம் இங்கே உங்கள் ரூம் டோரை டம்மானு ஓப்பன் பண்ணுறான். பாய்ந்துட்டு திரும்பி பார்க்குறீங்க. லின் கிட்ட பேசுனியா? அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. உன்னை தாண்டி கேட்குறேன், லின் கிட்ட பேசுனியா? ஆமாம்மா. என்னடி சொன்ன? இல்லை, அது வந்து அப்படி பேசிட்டே இருக்கும் போதோ கீழே இருக்க திங்ஸ் எல்லாம் தள்ளி ஒட்டிக்கிறான். காதை மூடிக்கிட்டீங்க. என்ன பண்றோம்மா? அப்படி அவன்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க. அவன் காதை மூடிட்டு இருக்கீங்க இல்லையா, கையை பிடிச்சி இழுத்தோ. சொல்லுடி, என்னடி பேசின அவள்கிட்ட? அது பொண்ணல்லம்மா. ஏன் இப்படி கத்துற? பாரு, இப்படி பக்கம் பயமா இருக்கு. ப்ளீஸ் வாய மூடு. வாயா, என்னடி சொல்லி வச்சிருக்கா? என்னை விட்டு போயிடுவியா நீ? அவளை இன்னும் எனக்கு பிடிச்சிருக்கு நீ சொல்லி வச்சிருக்கா. ஏண்டி சொன்ன? மாமா, இன்னும் அவங்கள நீங்க திங்க் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. யாரு சொன்னா? யாரு சொன்னோம்? இல்லை மாமா, பாட்டி சொன்னாங்கன்னு தானே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சா. அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க. பொல்லான்னு அரைஞ்சிட்டான். உங்க அம்மா வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. எதுவுமே பேச முடியல. திங்ஸ்லாம் அப்படி இப்படி கீழே உடஞ்சி போயிருக்கு. அவன் முன்னாடி கத்திட்டு இருக்கான். ஆரமோட இன்னொரு சைடு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அவங்களோட பயமே. 2 பேருக்கும் சண்டை வருது. யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியல. ஆரம் உங்களை அடிக்கவே மாட்டான், பட் அடிச்சிட்டு இருக்கான். எதுவுமே சொல்ல முடியல. உங்கள் அம்மா வேலை. அவங்க ரூம்லேருந்தே வெளில வந்துட்டாங்க. நீங்கள் இங்கே தேம்பி அழுதுட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி அந்த லேன் உங்ககிட்ட பேசியிருப்பா இல்லையா, அதுவே உங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்திருக்கும். இதில் இவன் வேற வந்து கத்திட்டு இருக்கான். எதனால கத்துறான் தெரியல உங்களுக்கு. நீங்கள் குணிஞ்சிட்டே தெரியும் அம்மா, ஐம் சாரி. நான் இதை திங்க் பண்ணவே இல்லை. உங்களுக்கு அவங்கள தானே பிடிக்கும். இனிமேல் நீங்கள் அவங்க கூட கண்ணெட்டில் தானே இருக்கீங்க. ஐம் சாரி. ப்ராப்ளத்தை நான் முன்னாடி சால்வ் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் பேச வரீங்க. அக்கே உங்களை அடிக்கிற மாதிரி கையை எடுத்துட்டு அடிக்கவே இல்லை. நீங்கள் அதுக்குள்ளே பயந்துடுறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்று அடிக்க தோண மாட்டேந்துட்டே. என்னடி புரிஞ்சுக்கவே இல்லை நீ? அப்படி சொல்லிட்டு டேபிளை கீழே தள்ளி உடைச்சிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டான். ஒரே டென்ஷனாக இருக்கு அவனுக்கு. பிகாஸ் நைட்டு தான் அவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பீங்க, லவ் ஷேர் பண்ணியிருப்பீங்க. அவன் முன்ன மாதிரி உங்ககிட்ட பேசியிருந்துருக்க மாட்டான், ரொமான்டிக்காக மூவ் பண்ணியிருப்பான். வார்த்தைக்கு வார்த்தை பொண்டாட்டி அப்படி சொல்லியிருப்பான்.
இதெல்லாம் தெரிஞ்சுமே நீங்க இன்னுமே அவளைதான் பிடிச்சிருக்குன்னு நம்பிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கோபம். அதுவும் இல்லாம லின் கிட்டேயே போய் இதை சொல்லியிருக்கீங்க. செம்ம கோவம் வருது அவனுக்கு. உங்களை அடிக்கவும் முடியல, நீங்க அழுதா அவனால பார்க்கவும் முடியாது. அந்த ரூம்ல இருந்தே கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கான். உங்க அம்மா ஹால்ல தான் நின்று இருப்பாங்க. போறான் இல்லையா? ஸோ அவன்கிட்ட கேட்கல ஏண்டா அடிச்சா அப்படின்னு. அவங்க கேட்கவும் மாட்டாங்க. கடுப்புல போறான். உங்க ரூம்ல வந்து கீழே விழுந்திருக்க அந்த திங்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேக் சைடா போயிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு, இப்ப புரியுதும்மா, நீ நீ என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னல, 2 பேருக்கும் சண்டை வந்தா யார் பக்கம் பேசுதுன்னு தெரியலன்னு, அதனாலதான் இந்த மேரேஜ் என்ன பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன்னு. புரியுதும்மா, இப்பதான் புரியுது. எனக்கு அவ்வளவு சீக்கிரம் எதுவும் மண்டியில ஏற மாட்டேங்குதுல்ல. சாரிம்மா, நீ ஒரு வாட்டி என்கிட்ட சொன்ன மாமாவோட இன்னொரு சைடு நீ பார்த்தது இல்லைன்னு பயமா இருக்கும்மா. அப்போ நீ அழுறீங்க பிகாஸ் அவங்ககிட்ட சாஃப்டா கேரிங்கா அப்படிதான் நடந்துப்பான். பயமா இருக்கு. இது ஒன்றும் இல்லை. இதுக்கு எப்படின்னா இதுக்கப்புறம் நீ அவன் கூட லைஃப் லாங் இருக்கணும்டி. பயப்படக்கூடாது. உங்கள் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஆரம் வந்து இப்படி நடந்துட்டு போயிருப்பான் இல்லையா? இதுதான் பக்குன்னு இருக்கு. அவ்வளோ கோபமா இருந்தது அவன் மூஞ்சு. நீங்க அவன் கிட்ட லவ் சொல்லும் போது கூட இப்படி உங்ககிட்ட கோவப்பட்டிருக்க மாட்டான். என்ன பண்ணும்? மாமாக்கு அவளை தானே பிடிக்கும், அதை தானே பண்ணிட்டு வந்தோம். என் மாமா இப்படி பண்ணிட்டு இருக்கான். இப்படி நீங்க அழுதுட்டே தூங்கிட்டு இருக்கீங்க. நைட்டும் ஆகுது. ஆரம் வரான். அவன் ரூமுக்கு போறான். நீங்க இல்லை. உங்க ரூம் டோர் வந்து ஓப்பன் பண்றான். நீங்க பெட்ல உட்காந்து உங்க பில்லோ எடுத்து லேப்ல வச்சுட்டு இதை தான் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. டோர் ஓப்பன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை பார்த்தா ஆரம். அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. ஆடிட்டு இருக்கான். டிஃப்ரெண்டா ஆடுறான். ஒரு மாதிரி இருக்கு ஃபேஸ்ல. ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா. மாமா ட்ரிங்க்ஸ் பண்ணுமா என்ன அப்படி திங்க் பண்ணிட்டு பில் எடுத்து போட்டுட்டு ஆரம் வந்து ஹோல்ட் பண்றீங்க. குடிச்சிருக்கான். கப் அடிக்குது. மாமா நீ குடிப்பியா? அவன் எதுவுமே பேசல. உங்களை வந்து டீப்பா கிஸ் பண்றான். தள்ளி விட பாக்குறீங்க, முடியல. அவன் உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டு உங்க பெட்ல படுக்க வைக்கிறான். மாமா மாமா மாம் என்ன பண்ற அப்படி கேட்டுட்டே இருக்கீங்க. அவன் ஷர்ட்டை ஒரு கையில பிக்கிறான். பட்டன்லாம் பிஞ்சு கீழே விழுது. நீங்க இழுத்து உட்காந்து மாமா மாமா என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ? மாமா என்னது புதுசா குடிச்சிருக்க? ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி போட்டுட்டு குடிப்பண்டி குடிப்பேன். குடிச்ச மாதிரி உன்கிட்ட காட்டிக்க மாட்டான். குடிச்சேன்னா உன்னை பார்க்கவே வரமாட்டேன். பட ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. அவன் குடிப்பானோ அப்படிங்கிற மாதிரி. என்னடி இப்படி பார்க்குற? வாத்தாக்கு தெரியுமா நான் குடிக்கிறதா? ஏன் உங்ககிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லையா என்ன? இல்லை, உங்ககிட்ட உங்கள் அம்மா அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க.